வணக்கம் பிரவீன். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தபோது அப்போதைய அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. மேலும் அறப்போர் இயக்கம் கொடுத்த இந்த புகாரின் பேரில் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்திருக்கிறார். மேலும் 2015-2016 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி கட்டுவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் 2014-15 இடைப்பட்ட காலகட்டத்தில் பெருங்களத்தூர் பகுதியில் ஸ்ரீராம் குழுமத்தின் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான 57 ஏக்கர் நிலத்தில் 24 பிளாக்குகள் அதே போல 1543 வீடுகள் கொண்ட உயர்மட்ட கட்டுமானம் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் இதற்கான அனுமதி கிடைக்காத இருந்த காரணத்தினால் மேலும் இந்த அனுமதி வழங்குவதற்காக 27 கோடியை அப்போதைய அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் ஆதாரத்துடன் புகார் அளித்திருந்தது. இதனை அடுத்து இந்த 27 கோடி ரூபாயும் ஒரே நேரத்தில் கைமாறி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதையடுத்துதான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் இதில் முதல் குற்றவாளியாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேரும், 2ஆம் குற்றவாளியாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் இயக்குநரான ரமேஷ் என்பவரும், 3ஆம் மற்றும் 4ஆம் குற்றவாளியாக வைத்திலிங்கத்தின் 2 மகன்கள் பிரபு மற்றும் சண்முக பிரபு பெயர்களும் என மொத்தம் 11 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தற்பொழுது அவர் OPS ஆதரவாளராக இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அதிமுக ஆட்சியில் லஞ்சம் பெற்றதாகவும் மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்த அந்த புகாரின் பேரிலும் ஸ்ரீராம் ப்ரோமோட்டார்ஸ் நிறுவனத்தின் 57.94 ஏக்கர் நிலத்தில் கட்டுமான திட்டம் அனுமதிக்கும் லஞ்சம் புகார், அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் மகன் பிரபு சண்முக பிரபு ஆகியோர் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு பதிவானது அறப்போர் இயக்கத்தின் புகாரின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைத்திலிங்கம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் வைத்திலிங்கத்தின் 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. பிரவீன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்த விவரம் வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மாயாவதி.